ஸ்டாக்ஸ் வாங்கி விற்று தலைவலியோடு இருக்கிற இன்வெஸ்டராக நீங்கள் இருக்க வேணாம்னு நினைக்கிறீங்களா? மியூச்சுவல் ஃபண்டில் தாராளமாக நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். 1 கோடி என்ற இலக்கை அடையலாம். சில ஆயிரம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு முதலீட்டாளராக நீங்கள் இப்போ இருந்தாக்கணும். லட்சங்களை கடந்து 1 கோடியை நீங்கள் எட்ட முடியும். மைல்ஸ்டோன்ஸ் 12 அதற்கான ஒரு இடம் தான். அது உங்களுக்காக தான் உருவாக்கி இருக்கும். இந்த பிளாட்ஃபார்ம் மூலமாக நீங்க நிச்சயமா 1 கோடி என்ற இலக்கை அடைய முடியும். ஒவ்வொரு மைல்களாக கடந்து 1 கோடி உங்களுக்கு வந்து சேரும். கீழே உள்ள ஃபார்ம் ஃபில் பண்ணுங்க, M2W சேருங்க, நிம்மதியா இன்வெஸ்ட் பண்ணுங்க. $10x ஸ்டாக்ஸ் கண்டுபிடிப்பது எப்படி? 10xனா என்ன? ₹1 வாங்குற பங்கு ₹10 ஆகணும், 10 மடங்கு அதிகரிக்கணும். 10 பேகர் அப்படின்னு நம்ம ஆங்கிலத்தில் சொல்றது வழக்கம். ஒரு 10 பேகர் ஸ்டாக்கை நாம் எப்படி வாங்கி அதை நம்மக்கிட்டேயே வச்சிருந்து அது 10 மடங்கு அதிகரிக்க வரைக்கும் எப்படி நம்ம பொறுமையாக இருக்கிறது? 3 வரியில் சிம்பிளாக ப்ராப்ளமை ஸ்டேட் பண்ணிட்டேன். பட் அதுக்கு முன்னாடி அதை விட ஒரு பெரிய ப்ராப்ளம் இருக்குது. என்ன மாதிரியான ஸ்டாக்கு 10x ஆக முடியும் அப்படிங்கிறதும் முக்கியம். நான் பார்த்த வரைக்கும் எந்த ஸ்டாக் வேணால் 10x ஆக முடியும். என்ன சார் பொசுக்குன்னு இப்படி சொல்லிட்டீங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். காலையில் நண்பர் ஒருத்தர் என்னை கேட்டார், ஷாம் என்கிட்ட REC ஸ்டாக் இருக்குது, என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டார். ஸோ அதை பற்றி பேசிக்கிட்டு இருந்தோம். பேசும்போது என்ன சொன்னார்னா, இதை நான் கோவிடுக்கு முன்னாடி வாங்கினேன், போனஸுக்கு முன்னாடி வாங்கினேன், என்னுடைய காஸ்ட் ₹50 அப்படின்னாரு. எனக்கு ₹500 மேலே இருக்குது. REC அவருக்கு ஒரு 10 பேகர் ஸ்டாக். என்னுடைய அனுபவத்திலேயே பல பங்குகள் இந்த மாதிரி ரிட்டர்ன்ஸை எதிர்பாராமல் கொடுத்துருக்கு. இந்த பங்கு இப்படி போகுமா அப்படின்னு நம்ம தலையை பிச்சுக்குவோம், ஆனால் போயிருக்கு. ஸோ எந்த ஸ்டாக் 10 பேகர் ஆகும் அப்படின்னு சொல்கிறது ஈஸி, ஆனால் எந்த ஸ்டாக் ஆகாதுன்னு நிச்சயமாக சொல்ல முடியாது. அந்த மாதிரி ஒரு இடம் தான் ஸ்டாக் மார்க்கெட். இதுக்கு காரணம் ரொம்ப அண்டர் வேல்யூடாக ஒரு ஸ்டாக் ஆகிடுச்சின்னு வச்சுக்கோங்களேன், அந்த இடத்துலேருந்து அது 10 பேகர் ஆக முடியும். ஸோ அந்த 10 பேகர் எங்கே உருவாகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப குறைவான மதிப்பீட்டில் ஒரு பங்கு வணிகத்தில் இருக்கும்போது தான் அது நடக்குது. அப்போ அந்த பங்கு அந்த மாதிரி லோ வேல்யூவேஷனில் இருந்துச்சுன்னா, அந்த இடத்துல நீங்கள் அதை பிடிச்சிக்கிட்டு வெயிட் பண்ணிங்கன்னா, பொறுமையாக இருந்தீங்கன்னா, கரெக்டாக மதிப்பு வந்தப்புறம் அவசரப்படாமல் நிதானமாக விற்றீங்கன்னா உங்களுக்கு 10x ஸ்டாக் உறுதியாக கிடைக்கும். நிறைய பேர் மிகச்சிறந்த நிறுவனங்களில் 10x பண்ணியிருப்பாங்க. அதாவது நெஸ்லேலையும், ஏஷியன் பெயிண்ட்ஸ்லேயும், HDFCலையும், ப்ராக்டர் அண்ட் கேம்பிள்லையும், இந்துஸ்தான் லீவர்லையும் 10x பண்ணியிருப்பாங்க. மிகச்சிறந்த பங்குகளில் 10x ரிட்டர்னு கிடைக்கணும்னா நீங்கள் கொடுக்க வேண்டிய முக்கியமான 2 ஃபேக்டர்ஸ். ஒன்று டைம், இன்னொன்று சரியான மதிப்பீட்டில் வாங்கணும். சரியான மதிப்பீட்டில் வாங்கிட்டு நீங்கள் போதிய அவகாசம் கொடுத்தீங்கன்னா 10x உறுதி. ஸோ கிரேட் கம்பெனிஸ்லேயும் நீங்கள் வாங்குகிற வேல்யூவேஷனுங்கிறது 10x ரிட்டர்னை அடையிறதுக்கு ரொம்ப முக்கியம். அதிக மதிப்பீட்டு கொடுத்து இன்றைக்கி மார்க்கெட்டில் இருக்கிற மாதிரி 80 PEயில் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு 10x கிடைக்காது. சரியான மதிப்பீட்டில் வாங்கிட்டு, நமக்கு சாதகமான வேல்யூவேஷனில் வாங்கிட்டு வெயிட் பண்ணி உரிய கால அவகாசம் அந்த நிறுவனத்துக்கு கொடுத்தாக்கா 10x கிடைக்க சாத்தியக்கூறுகள் இருக்குது, ரீசனபிள் டைமில். சில நேரங்களில் 10x கிடைக்கும், ஆனால் என்ன ரிட்டர்ன்னு பார்த்தா 9% இருக்கும். ஏன்னா அது ரொம்ப நேரம் எடுத்துக்கும். எப்போ எடுத்துக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த அதிகமான வேல்யூவேஷனில் வாங்கிட்டு அங்கேருந்து 10x பண்ண பார்த்தீங்கன்னாக்கா அந்த இடத்துல ஃபஸ்ட்டு அது கீழே வந்துட்டு அதுக்கப்புறம் மேலே போகும். இப்போ இது கீழே வர டைமை யார் கொடுப்பாங்க? உங்களுக்கு யாரும் கொடுக்க மாட்டாங்க. நீங்கள் ஏன் அந்த டைமை இழந்தீங்க அப்படின்னு பார்த்தாக்கா, முக்கியமாக நீங்கள் தவறான வாங்கினது, சரியான மதிப்பீட்டில் வாங்காமல் அதிக மதிப்பு கொடுத்து வாங்கினது ஒரு காரணமாக உங்களுக்கே தெளிவாக புரியும். ஸோ ஒரு ஸ்டாக் அதிக மதிப்பீட்டில் இருக்கும்போது நீங்கள் நிறைய டைம் கொடுக்க வேண்டி வரும். அந்த டைம் கொடுக்கறதுனாலே உங்களுக்கு கிடைக்க வேண்டிய ரிட்டர்ன் கிடைக்காம போயிடும். ஸோ 80 PEயில் ஒரு ஸ்டாக்கை வாங்குறீங்க, அந்த 80 PEலேருந்து அது 30 PE வந்துட்டு மறுபடியும்
60 பிக்கு போகுதுனாக்கா இந்த டைமை யார் கொடுப்பாங்கன்னு யோசிச்சு பாருங்க. வேற நீங்கள் கீழே வாங்கியிருந்தீங்கன்னா இந்த மொத்த டவுன் சைட் டைமும் உங்களுக்கு சேவிங். நாட் ஓன்லி தான் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ரிட்டர்ன் அதிகம். ஸோ எந்த ஸ்டாக்லேயுமே நீங்கள் 10x பண்ண முடியும். நல்ல ஸ்டாக்கில் 10x பண்ணுறது நிச்சயமாக முடியும். எது உங்களுக்கு சரியான பாதை அப்படிங்கிறத நீங்கள் தான் தேர்வு பண்ணணும். ஸோ do you want to buy only blue chips and do 10x or you want to buy any company at a cheap valuation and get a 10x? இந்த சாய்ஸை இன்வெஸ்டர் தான் பண்ணணும். இந்த வீடியோ தொடரில் நம்ம பல நிறுவனங்களை பற்றி பேச போகிறோம். அது எப்படி 10x ஆச்சு அப்படிங்கிறத பற்றி பேச போகிறோம். அந்த 10x வர்றதுக்கான சூழல் மாற்றங்கள் எப்படி அமையுங்கிறத பற்றி பேச போகிறோம். எப்படி நம்ம அதை பிடிக்கிறோங்கிறத பற்றி பேச போகிறோம். இதெல்லாம் பேசும்போது நமக்கே வேற ஒரு இடத்துல இதை எப்படி பண்ண முடியும் அப்படின்னு ஒரு ஐடியா கிடைக்கும். அந்த ஐடியா கிடைச்சதுன்னா நம்ம அதை சரியான இடத்துல அப்ளை பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, தனக்கு ஒரு மல்டி பேக்கர் ரிட்டர்ன் கிடைக்கணும், ஒரு 10x தங்க போர்ட்ஃபோலியோ கிடைக்கணுன்ற ஆர்வத்தில் அவசரத்தில் தவறான இடத்துல போய் அதை தேடுறாங்க. தவறான இடத்துல தேடினா கிடைக்க வேண்டிய நம்ம கிடைக்குமா? நிச்சயமாக கிடைக்காதில்ல. ஸோ இதையும் இப்படி இந்த வழியில் செய்தால் வெற்றி நிச்சயம். 10x இன்வெஸ்டிங்க்கும் அந்த ஃபார்முலா நிச்சயமாக பொருந்தும். இன்னும் நிறைய உதாரணங்களை அடுத்த வர வீடியோவில் பார்ப்போம். இணைந்து பயணிப்போம். முதலீட்டு களம் உங்கள் களம். நன்றி.